சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே எதிர்பார்ப்போம். நந்தவனம் போலாமா? 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 இங்கே வாழ்வேனா
அடியே சந்தோஷமா இருக்கணும். ஆமாமா, பரவசமா இருக்கணும். நம்ம இந்த பிறவி எடுத்துக்கவே அதுக்கு தான். ரொம்ப சந்தோஷமா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். மங்களம் உண்டாகிறதா? சரி சரி சரி. மங்களம் உண்டாகிறதுனா நல்லா இருங்க அப்படின்னு பொருள். இன்னைக்கு நிலைமைக்கு அவர் விட்டீங்கன்னா மங்களத்தை உண்டாக்கிடுவாரு. இப்படிங்கிற நொடிபத்துல உட்கார முடியாது. எனக்கு வாய்ப்பு மட்டும் விட்டு கும்பரி தள்ளி கொடுவேங்கிறாங்க. கோழிக்கரையத்தில் விட்டு ஓடி வந்தாருனாலே சரி போயிட்டு போகுது. அதனால ஒண்ணு பேசிக்கிட்டே திரும்பி பா. இந்த மாதிரி வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இப்ப போனான்னு கேள்விப்பட்டேன். நம்ம தான் நந்தவனத்துக்கு பொறுமையா போகணும். இது என்னது வெள்ளை கலரு? இதுதான் அருவியா? அருவி கொட்டுது. அதனாலதான் அவங்கள மாதிரியே இருக்குங்க. ஆமா, மலை. அது மலை. ஆமா, அது மலை. ஓ, இது மலை. இது மரங்கள். இந்த பூவெல்லாம் பூத்து பூத்து குலுங்குதும்பாங்க. காண இப்பதான் பொறுமையா மொட்டு வைக்குது. அடுத்த சீசன்ல பூத்துரும். தெரியல. அவங்க அவங்களுக்கு சிந்தனையில வாழ்க்கையில நடைமுறையில என்ன நடக்குதோ அது மட்டும் தான் மத்தி மத்தியா போறது மட்டும் கரெக்டா இருக்கு. ஓ, இதெல்லாம் மத்தியா? இதோட அது வந்து காடு அதுதான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது அப்படியே மொட்டு மொட்டா இருக்குது பாரு. பத்தியா நல்ல காட்சி பாக்குறப்ப ஒரே மட்டற்ற மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உள்ளே கொள்ளை போகுது. ஆமா ஆமா, சரியாமா போகுது. கொள்ளை போகுது.
நந்தவனத்தை ரசிச்சுக்கிட்டே இருந்தா ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. சொல்லு சுருக்குன்னு ஒரே ஆட்டம் ஆடி பாடி பரவசமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அவர் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஆமா ஆமா நெசமாவே பரவாயில்ல. காரணம் என்ன சொல்லுமா? சரியா? ஒரு 9 நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் பயத்தை வெளியில காமிக்க மனசுக்குள்ளே வச்சு அப்படின்னு நீ சொல்ற. நான் யார் என்று சொன்னாயா? யார் நீங்களா? யாரா நீங்க? எங்க வனத்துல என்ன வேலை உங்களுக்கு? ஏன் சொல்ல மாட்டானா? அவனுக்கு வாய் இல்லையா? மனுஷன் தானே. என்ன ராஜா? சமசமா சின்ன பொண்ணு இவன் தாண்டி காமேஸ்வரம் அடக்கேங்கிறவன். ஐயோ பொம்பளை பிள்ளைய பார்த்தா கிழிச்சுக்குவாண்டி, ஆம்பளையில கண்டா அடிச்சு துன்புறுத்துவாண்டி, கோயில் எல்லாம் கிழிச்சுக்குவாண்டி. பயப்படக்கூடாது. எதுக்கு வந்த? ஏன் வந்த? போறாங்க. ஏன் வந்த? எதுக்கு வந்த? என்னத்துக்கு வந்த? எத்தனையோ வணங்கலாம் சுத்தியம் பெண்களை பார்க்க முடியவில்லையா? ஆனால் இன்று நம்மிடத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் என்ன செய்ய மாட்டார்? அப்படி சொல்றா சீரகம் பட்டாசு நீ செய்யாமதான் கேட்ட பெரிய வாங்கிட்டு உயிரை வச்சுக்கிட்டு ஏண்டா இருக்கிறீங்க? இது ஏன் நந்தவனம்? நந்தவனத்துல வந்துட்டு நீ என்னோட அதிகம் பேசிக்கிட்டு இருக்க? உன்னுடைய நந்தவனம் நம்முடைய. இது யாருடைய? யாரு யாரு என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன்? என்னால் ஒன்றும் முடியவில்லை. கொஞ்சம் இப்போ அது என்னது? இது என்னது? ஐஸ் வைக்கிற குச்சி. என்னது?
ஐஸ் 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 பாய்ஸ் கப்பைஸ் என்னை பார்த்தாலே அப்படி தெரிகிறது அவங்களை. நீ ஐஸ் குடிச்சிருவே இல்ல. அதெல்லாம் அவர்கள் வழக்கப்பட நமக்கு அது கிடையாது. இவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம் பையனை கடத்தி செல்ல வேண்டும். நம் நந்தவனத்தை ஆடி பாடி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றது நீ சொன்னாடா? பாப்பதான உனக்கு வேலை. பாப்பதான உனக்கு வேலை. இந்த வேலை செய்யறதுக்கு காமாசுரன் ஆண்கள் அழிப்பவன் பெண்களுடைய கற்பை சூடாடி தெரிந்து கூட இங்கே ஆடி பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். பெண்களை பார்த்தால் கற்பை கல்யாணம் செல்வோம் என்று தெரியாத அவர்களுக்கு இவர்களுக்கு தெரியாதா? நம்மை பற்றி அவர்கள் கேள்விப்படலையா? இழுத்து செல்லடா, வர மறுத்தால் அழைத்து செல்லடா, பஞ்சனை கழித்து செல்ல வேண்டும். இவருடைய கற்பை சூடாட வேண்டும். எனக்கு முன்னாடி நடக்க முடியும். எப்ப எப்படிதான் இருப்பாங்க. அவர்கள் எங்கு சென்றாலும் சரி, இவர்கள் விடக்கூடாது. ஒழுக்க முடியாது. உள்ள போய் மறைஞ்சிருக்காங்க. எங்கு சென்றாலும் சரி விடுவதில்லை, விடுவதில்லை. கவனிச்சு பிடிப்போம். எங்க இருக்கிறாள் அவள்? எங்க இருக்கிறாள்? என்னடி நம்ம பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. ஆமாமா, அந்த ஆளு கையில நம்ம 2 பேரும் மாற்றணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். தாங்க என்ன நடக்கும்னே தெரியாது. எல்லாம் திரும்பி திரும்பி பாரு. இல்ல அத்தை தண்ணி வரும் மறந்துடல. கம்மன் இருக்க முடியல பயமாத்துறாங்க. நம்ம ஆடுவோம், என்னதான் செஞ்சு விடுறாங்கன்னு பாப்போமா. நம்ம விளையாடுவோம், அவங்க விளையாடுவோம், அப்படியே செஞ்சுருவோம். நம்ம பாட்டுல இருக்கு, நம்ம நம்பணும். ஆமா, நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம ஏன் பயப்படணும்? யாரோ ஒருத்தர் வரதுக்கு நம்ம பயப்படணும். அதனால வந்துகிட்டே இருக்கட்டும், நம்ம பயமாத்திக்கிட்டே இருப்போம். உனக்கு என்னடா இங்க வேலை? நீ ஒரு மார்க்கமாவே அடையிற போறாங்க. காமாசுரா, உன்னை அழிப்பதற்காக என் மகன் சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, சந்தன கருப்பு மூவருடன் சேர்ந்து நானும் வந்து உன்னை அழித்து வதம் செய்வோம். சென்று வருகிறோம். நம்மை அழிப்பதற்காக ஒரு இந்த பூலோகத்தில் பிறக்க போகிறான். அந்த பொருளை என்ன சொல்லிட்டு போகுது பத்தியா? யாரு? உன்னை அழிக்கிறதுக்கு சின்ன பருப்பு, பெரிய பருப்பு, சந்தன பருப்பா. மிகவும் எனக்கு பசியாக இருக்கிறதா. இந்த 3ஐ ஒன்றாக சேர்த்து நல்ல கொல்ல என்று உருட்டி சாம்பார் வைத்துக் கொண்டு வா. நான் அரவணையில சாப்பிட வேண்டும். இந்த உசுரை வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? எத்தனையோ பேர் சொல்கிறாங்க. சொன்னால் என்ன? பொம்பளை புள்ள முகலது புள்ளாம உனக்கு கவலை இல்லை. என்னை அழிப்பதற்காக சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, சந்தன கருப்பு, இத்தனை பேர்கள் வரப்போகிறார்களா? எத்தனை பேர் வந்தாலும் சரி, தேவர்களை அடிமைப்படுத்த பண்ணார். வாயு பகவான், வர்ண பகவான், இடி பகவான், அத்தனை பேர்களையும் அடிமைப்படுத்த பண்ணார். அப்படி இருக்க சாதாரண பருப்பு இவர்கள் வந்து என்னை கொல்ல போகிறாங்களா? அதுக்காக பருப்பா? இந்த 14 லோகத்திலே இந்த சூரியனுக்கு சாவே கிடையாது. பார்க்கலாம், அதையும் பார்த்து விடலாம். யார் வருகிறார்கள் என்று பார்க்கலாம். இவர்கள் இருவரையும் நம் கஜகஜா செய்ய வேண்டும். இவர்களை கஜகஜா செய்யவில்லை என்றால் நம்ம ஆம்பளே கிடையாது. நம்ம என்னைய சேர்த்துற ஏதோ ஆத்திரத்துக்கு எல்லாத்தையும் அவசரத்துக்கு. நீங்க ஆம்பளையா? ஏன் உனக்கு சந்தேகம்? ஐயோ வேண்டாம் வேண்டாம், காட்டாத. வெட்டி புகஞ்சு போயிருவா இந்த பக்கம். சி அவர்கள் எங்கு சென்றாலும் சரி பின்பற்றி செல்ல வேண்டும். அஞ்சலிக்கு அழைக்க வர வேண்டும். அப்பொழுது யார்